الحمد لله الذي أنعم علينا بالإيمان وهدانا إلى دين الإسلام، والصلاة والسلام على سيدنا محمد الذي أنزل عليه الفرقان وأرسلت إليه الأحكام، وعلى آله وأصحابه الذين فازوا بالرضوان وسعدوا في الدارين بالاعتصام. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: إن الدين عند الله الإسلام. وقال رسول الله صلى الله عليه وسلم: اعبدوا الرحمن وأطعموا الطعام وأفشوا السلام تدخلوا الجنة بسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பயந்து அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் உபதேசிக்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாம் என்னும் உண்மையான, உயர்வான, உன்னதமான மார்க்கத்தை கடைபிடிக்கும் வாய்ப்பை தந்திருப்பது மிகப்பெரிய நிஅமத்தாகும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், ஏனென்றால் இது ஆரோக்கியமான மார்க்கம், ஏனென்றால் இது சத்திய மார்க்கம். இஸ்லாமிய நடைமுறைகள் அனைத்தும் வெறும் வெற்று பக்தியாக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான சிந்தனையையும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையையும் கொண்டதாகும். மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்னென்ன வழி என்பதை கூறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு ஹதீஸை நாம் சிந்தனை செய்வோமேயானால், வெறும் வணக்கம் பற்றி மட்டும் அதில் குறிப்பிடவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் அந்த ஹதீஸிலே படைத்தவனை வணங்கவும் சொல்கிறார்கள், படைப்புகளுக்கு வணங்கவும் சொல்கிறார்கள். இந்த இரு அம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளிலும் நாம் பார்க்கலாம். உஅ்புதுர் ரஹ்மான் வ அத்இமுத் தஆம். ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும். நீங்கள் தேவை உள்ளவர்களுக்கு உணவு வழங்கி படைப்புகளுக்கு நீங்கள் வழங்கும் காரியத்தையும் செய்ய வேண்டும். இன்னும் சலாமை நீங்கள் பரப்ப வேண்டும். அதன் மூலம் நிம்மதியாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இதே போல மனிதன் மறுமையில் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால், நரகவாசிகளிடத்தில் மலக்குகளோ அல்லது சொர்க்கவாசிகளோ கேட்கிறார்கள்: மா ஸலககும் ஃபீ ஸகர், உங்களை நரகத்தில் தள்ளியது எது என்று கேட்கிறார்கள். அதற்கான பதிலை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்து கூறி காட்டுகிறான்: லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை கடைபிடிக்காதவர்களாக இருந்தோம், தொழுகையை நாங்கள் பேணி அதை நிறைவேற்றாதவர்களாக இருந்தோம், அதனால் மட்டுமே நரகம் கிடைத்தது என்பதல்ல. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவு தர்மம் வழங்காமல் இருந்தோம் என்பதையும் சேர்த்து கூறி காட்டுகிறான். சொர்க்கம் செல்வதற்கான காரணம் என்ன என்கிற போது வணக்கமும் சொல்லப்படுகிறது, படைப்புகளுக்கு வழங்குதல் என்பதும் சேர்த்து சொல்லப்படுகிறது. நரகத்தில் தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கிற போது அதில் ஒன்று வணங்க தவறியது, இன்னொன்று வழங்க தவறியது என்பதாக குர்ஆன் கூறுகிறது. இஸ்லாத்தின் கடமைகள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்த்தால் அங்கே இறை வணக்கம் மட்டுமே என்று இல்லாமல் படைத்தவனை வணங்கி படைப்புகளுக்கு வழங்கி வாழச் சொல்வதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக, முதல் கடமையாகிய கலிமா, அதாவது ஈமான். அந்த ஈமான் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை, முழுமை பெறுவதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் கூறுவதால் ஈமானை பற்றி கொள்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவை முழுமை பெற வேண்டும் என்றால் நிறைய அறக்காரியங்களை, சமூக சேவைகளை செய்ய வேண்டி உள்ளது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது, 70க்கும் மேற்பட்ட காரியங்களை அம்சங்களை கொண்டது என்று சொல்லி அதில் உயர்வானது சிறப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது, அதில் மிக சாதாரணமானது அந்தஸ்து குறைந்தது, மக்களுக்கு அவர்கள் செல்லும் பாதைகளிலே இடையூறு தரக்கூடிய விஷயங்களை அகற்றுவது என்று சொன்னார்கள். இதற்கு இடைப்பட்ட பல விஷயங்களை நாம் சிந்தனை செய்து பார்ப்போமேயானால் எல்லாமே சமூக நலன் அல்லது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை அறக்காரியங்களை பற்றி குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு பாடத்தின் தலைப்பே இப்படி இருக்கிறது: மனிதன் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு கண்ணியம் செய்வது, விருந்தாளிகளை உபசரிப்பது, அனாவசியமான பேச்சுக்களிலிருந்து தவிர்ந்து மௌனமாக இருப்பது, இது போன்ற பல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இது எல்லாமே ஈமானுடைய அடையாளங்கள், இவைகள் எல்லாமே ஈமானுடைய வெளிப்பாடுகள் என்று அந்த பாடத்துக்கே தலைப்பிடுகிறது. உள்ளே சென்று பார்த்தோம் என்றால் பல சமூக காரியங்களை ஈமான் சார்ந்த விஷயமாக இஸ்லாம் சொல்லியிருப்பது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்தன்மையாகும். இரண்டாவதாக தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது முழுக்க முழுக்க இறைவனுக்கு வணக்கம் என்ற முறையிலே நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் அந்த தொழுகையோடு சேர்த்து ஜகாத்தும் சேர்த்து கூறப்படுகிறது. குர்ஆனில் எங்கு பார்த்தாலும் அகீமு ஸலா என்று சொன்னால் அதனை தொடர்ந்து வஆத்து ஸகா என்பதும் சேர்ந்தே வரும். ரெண்டுமே இணை பிரியாத, ரெண்டுமே எந்த இடத்திலும் தனித்து சொல்லப்படாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் கூட ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் வெறும் வணக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, படைப்புகளுக்கு வழங்கும் பழக்கமும் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து உணர்த்துவதாக அமைகிறது. அது மட்டுமல்ல, வெறும் வணக்கமாக இருக்கின்ற அந்த தொழுகையில் கூட நமக்கு சமூக பண்பாடு வளர வேண்டும் என்று மார்க்கம் எதிர்பார்க்கிறது. நஃபிலான வணக்கங்களை வீட்டில் நிறைவேற்றுங்கள், ஃபர்லான தொழுகையை மக்களோடு சேர்ந்து ஜமாத்தாக வந்து நிறைவேற்றுங்கள் என்று மார்க்கம் கூறுகிறது. அதற்கான காரணம் சமூகத்தோடு நமக்கு ஒரு இணைப்பு வேண்டும். அவர்களோடு நாம் சகோதரர்களாக சம அந்தஸ்து கொடுத்து எல்லோரும் சகோதரர்கள் என்கிற உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் இந்த ஜமாத் தொழுகை ஒரு காரணமாக அமைகிறது. ஒரு விஷயத்தின் மூலம் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுவார்கள், ஹியாருக்கும் அல்யனுக்கும் மனாகிப ஃபி ஸலாத், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் தொழுகையிலே தன்னுடைய புஜங்களை மென்மையாக்கிக் கொள்பவர்கள். தொழுகையில் புஜங்களை மென்மையாக்கிக் கொள்வது என்பதற்கு என்ன பொருள்? நாம் வரிசையில் நிற்கிறோம், கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது, நெருங்கி வாருங்கள் என்று ஒருவர் அழைக்கிறார். இவன் பக்கத்துல நான் போய் என்ன நிற்பது என்று நாம் விரைப்பாக அப்படியே நின்று கொள்ளாமல், அந்த நேரத்தில் நம்முடைய கௌரவத்தை காட்டாமல் அவருடைய அழைப்புக்கு இசைவு காட்டுவது, அல்லது இடைவெளி இருக்கிறது என்று கருதி பின் சஃபில் இருந்து ஒருவர் அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக உள்ளே நுழைகிறார். கொஞ்சம் அவருக்கு இடம் தேவைப்படுகிறது, இவன் வேற உள்ள வந்து புகுந்துட்டானே என்று சொல்லி, நேற்று தான் இவனோடு நாம் சண்டை போட்டோம், இவனுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று விரைப்பாக நாம் நிற்க கூடாது, அங்கே பிடிவாதம் காட்டக்கூடாது, அங்கே நாம் அவரோடு இணங்கி அவருக்கும் இடம் அளிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதிகமாக தொழுபவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லாமல், தொழுகையில் கூட மற்றவர்களை அனுசரிக்கக்கூடிய, மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய பண்பு நமக்கு வர வேண்டும். ஒருவர் அதிகமாக சஜிதா செய்கிறார், அதிகமாக தொழுகிறார், மனதளவிலே பெருமை பிடித்தவராக இருக்கிறார், பணிவு குணம் அற்றவராக இருக்கிறார் என்றால் அவருடைய தொழுகை அவருக்கு பலனளிக்கவில்லை என்று பொருள். எனவே வணக்கம் கூட நாம் நம்முடைய சமூகத்திற்கு எதையோ ஒன்றை வழங்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புவதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். நோன்பு வைக்கிறோம், பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், அதோடு முடிந்து விடுகிறதா? இல்லை. இந்த நோன்பு முடியக்கூடிய காலத்தில், நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலத்தில் செய்கின்ற தர்மம் வேறு. நோன்பு முடியக்கூடிய காலத்திலே ஸகாத்துல் ஃபித்ரா என்ற பெயரிலே நோன்பு பெருநாள் தர்மம் கொடுக்கும்படி மார்க்கம் சொல்கிறது. அதற்கான காரணம் கூட ஏழைகளுக்கு பசி தீர்க்கும் ஒரு வழியாக அது அமையும். அதே போல நோன்பு காலங்களில் உங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற சிறு தவறுகள், பிழைகள், மோசமான பேச்சுகளுக்கெல்லாம் இது ஒரு பரிகாரமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
ஐந்தாவது கடமையாகிய ஹஜ்ஜை எடுத்துக்கொள்வோம். அதுவும் தல்பியா முழக்கம், காபத்துல்லாவை தவாஃப் செய்வது, சஃபா மர்வாவுக்கு இடையில் சஈ செய்வது, அரஃபா மைதானத்தில் போய் தங்கி துஆ செய்வது, இவைகளோடு முடிந்து விடுகிறதா என்றால் அந்த வணக்கத்திலும் அல்லாஹ் தஆலா அறக்காரியங்களை இணைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஐயுல் ஹஜ்ஜி அஃலலு, ஹஜ்ஜில எது சிறந்த ஹஜ் என்று கேட்டதற்கு அல் ஹஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு என்று சொன்னார்கள். உரத்த குரலில் தல்பியா சொல்வதும், அந்த ஹஜ்ஜில அதிகமாக ஊஹியா ஹஜ்ஜுடைய குர்பானி பிராணிகளை அறுப்பதும் எது இருக்குமோ அந்த ஹஜ் சிறந்த ஹஜ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஹஜ்ஜுடைய குர்பானி பிராணிகளை அறுக்க வேண்டிய முறைகளை பற்றி சொல்லிவிட்டு, அதில் நீங்கள் அல்லாஹ்வுடைய திருநாமம் கூறி அருங்கள், அவைகள் கீழே விழுந்து விட்டால் ஃபகுலு மின்ஹா, அவைகளிலிருந்து நீங்களும் புசியுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள், வஅத்இமுல் கானிஅ வல் முஅத்தர்ர, கேட்டு வருபவர்களுக்கும் வழங்குங்கள், கேட்காமல் கண்ணியமாக இருப்பவர்களை தேடி சென்று வழங்குங்கள் என்று சொல்கிறான். இங்கே நான் குறிப்பிட்டு சொல்கிற செய்தி இதுதான். ஹஜ் என்ற அந்த வணக்கம் கூட அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் மட்டுமே அது நடந்து முடிந்து விடுவதில்லை. அங்கேயும் அல்லாஹ் தஆலா சமூக அறங்களை கலந்த ஒரு அமலாக ஹஜ்ஜை வைத்திருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சோவனமே கூலி என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறை என்ன என்று கேட்டபோது, இத்ஆமு தஆம், நீங்கள் நிறைவேற்றும் அந்த ஹஜ்ஜிலே உணவு வழங்கல் இருக்க வேண்டும், வ இஃஷாஉ ஸலாம், சலாமை பரப்புதல் இருக்க வேண்டும். இது நன்மை நிறைந்த ஹஜ் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதற்கான அடையாளமாக சொன்னார்கள். எனவே இவைகள் எல்லாவற்றையும் வைத்து நாம் பார்க்கிற போது படைத்தவனை சந்தோஷப்படுத்துவது அல்லது படைப்புகளை சந்தோஷப்படுத்துவது, இந்த இரண்டில் ஒன்று அல்லது இரண்டுமே கலந்திருக்கிற அமைப்பில் தான் இஸ்லாத்தின் வழிபாடுகளும் வழிமுறைகளும் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதே அடிப்படையில் தான் இஸ்லாமிய பெருநாள் கொண்டாட்டங்களும் அமைந்திருக்கின்றன. ஒரு புறம் தக்பீரை முழங்கி நம்முடைய பக்தியை வளர்க்கிறோம், இன்னொரு புறம் படைத்தவனை வணங்கி பாவத்தை அழிக்கின்றோம், மற்றொரு புறம் படைப்புகளுக்கு வழங்கி பண்பாட்டை மதிக்கின்றோம். இஸ்லாமிய வழிமுறைகளில் இருக்கின்ற உள்ளார்த்தமான தத்துவார்த்தமான விஷயங்களை நாம் விளங்கி செயல்படுவதற்கு இறைவன் நல்லருள் புரிவானாக. வஃபகனல்லாஹு வ இய்யாக்கும் லிமா யுஹிப்பு வ யர்தா. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم رؤوف رحيم ورب حليم.